மட்டும் தான் வேறு மற்றபடி கான்செப்ட் அந்த ப்ரைஸ் ஏறுறது அப் அண்ட் டவுன் எல்லாமே சேம் தான். ஸோ அதனால் அதை பற்றி எதுவும் கவலைப்பட வேண்டாம். ஸோ கான்செப்டை சொல்கிறேன், கொஞ்சம் முன்னாடி சொன்ன வீடியோவோட இது கொஞ்சம் புரிகிற மாதிரி இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார் இல்லையா, ஸோ அவரோட பாயிண்ட் நல்ல வேலிடான பாயிண்ட். ஸோ அதை நல்லா கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம், அதை கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இப்போ வந்து இந்த டென்னிஸ் மேட்சை பார்த்துட்டிங்கன்னா அரியானா அண்டு அலெக்சாண்டரோ ரெண்டு பேரோட மேட்ச் நடக்குது. ஸோ இதில் வந்து பேக்கில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்லா ப்ளே பண்ணுறவங்களுக்கு வந்து 1.13 கொடுக்குறாங்க. கொஞ்சம் ஒஸ்ட்டாக கொஞ்சம் தோக்குற நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு வந்து 8.40 ப்ரைஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து பேக்கில் வந்து நல்லா விளாட்றவங்க மேலே நீங்கள் காசு போட்டால் அமௌண்ட்டு ட்ராட் பண்ணிங்கன்னா வேஸ்ட்டு. ஸோ 1000 rupees போட்டாலும் உங்களுக்கு வெறும் 130 தான் கிடைக்கும். உங்களுக்கு அது வேணும்னா ட்ரை பண்ணுங்கள். இன்கேஸ் தோத்தா நமக்கு 130க்காக 1000 ரூபா போட்டோம் அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ அதனால் அதை ட்ரை பண்ணாதீங்க. அப்படியே இந்த பக்கம் அலெக்சாண்டர் மேலே பார்த்துட்டிங்கன்னா பேக்கில் 8.40 சம்திங் காமிக்குது. இங்கே வந்து நீங்கள் 1000 rupees போட்டிங்கன்னா 7400 ப்ராஃபிட் அமௌண்ட் காமிக்கும். இந்த அமௌண்ட் வேணும்னா இந்த அலெக்சாண்டர்ன்ற ஃபைட் பண்ணி வின் பண்ணணும். ஸோ இன்கேஸ் வின் பண்ணால் மட்டும்தான் இந்த அமௌண்ட் நமக்கு கிடைக்கும். இன்கேஸ் பாயிண்ட் குறைஞ்சு வந்தால் இந்த 7400 வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ளிட் பண்ணி சேஃபான கேமாக எடுத்துகிட்டு போகலாம். இப்போ அப்படியே லே ஆப்ஷனுக்கு வரேனே, இப்போ நல்லா ப்ளே பண்ணுறவங்களோட லேயில் வந்து பார்த்தீங்கன்னா 1.14 தான் கொடுக்குறாங்க. ஸோ அதில் போகிறது பெஸ்ட்டு. ஸோ அந்தளவுக்கு அதில் நமக்கு பெனிஃபிட் கிடையாது. ஸோ இதுவே அலெக்சாண்டர் மேலே நம்ம லேயில் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஸோ லேயில் வந்து 8.80 கொடுக்குறோம் இருக்குது, பாயிண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அதில் வந்து ஒரு 500 கொடுக்குறோம் அப்படின்னா 3900 வந்து ப்ராஃபிட்டாக ஐ மீன் எப்படின்னா அவன் மேலே நம்ம ஜஸ்ட்டு வந்து 500 தான் அந்த லேயில் போட்டிருக்கோம். ஆனால் நம்ம போட்ட அமௌண்ட் எவ்வளோவா காமிக்குதுன்னா 3900 காமிக்குது. ஸோ அதுதான் அவர் என்ன சொன்னார்னா, நம்ம லேயில் என்ன அமௌண்ட் என்ட்ரு பண்ணுறோமோ அந்த அமௌண்ட் தான் நமக்கு ப்ராஃபிட் அமௌண்ட்டாக கிடைக்கும்னு சொன்னார். கரெக்ட். ஸோ இங்கே 500 என்ட்ரு பண்ணிக்கோம், அந்த 500 தான் ப்ராஃபிட் அமௌண்ட்டாக நமக்கு கிடைக்கும். அவன் அந்த செபலைன்கான்றவை வின் பண்ணால். ஸோ தோத்துட்டா நமக்கு லாஸ் தான். ஸோ இப்போ மறுபடியும் ஒரு 500 கொடுக்குறேன். ஸோ 1000 rupees ஆயிடுச்சு. இப்போ 1000 லேயில் நம்ம இப்போ 1000 rupees போட்டிருக்கோம். அந்த 1000 rupees தான் அந்த க்ரீன் கலரில் காமிக்கிற ப்ராஃபிட் அமௌண்ட். இப்போ நமக்கு இந்த அமௌண்ட்டில் வேணும் அப்படின்னா நம்ம டேரெக்டாக ப்ளேஸ் பெட் கொடுக்கலாம். ஸோ இன்கேஸ் மேட்ச் எப்படி வேணால் மாறலாம். ஸோ அதனால் எல்லா மேட்சுமே இந்த மாதிரி நம்பி போடாதீங்க. ரொம்ப ரேரான மேட்ச்சில் மட்டும்தான் இது பாசிபிள். எப்படின்னு கேட்டிங்கன்னா ஐபிஎல் டைமில் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா 2 டீமுமே கொஞ்சம் டஃப் கொடுப்பாங்க. ஸோ அதனால் அப் அண்ட் டவுன் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம கொடுக்கலாம். ஸோ இதுலேயுமே இருக்குது. பட் ஆனால் உங்களுக்கு நிறைய நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஷோராக சொல்ல முடியாது. அன்றைக்கி மேட்ச்சில் அவங்க 2 பேர் ப்ளே பண்ணுற டே அவங்களோட எஃபர்ட்டை பொறுத்து தான் இருக்குது அந்த மேட்ச் மாறுறதும் மாறாததும். ஸோ இப்படி தான் அதோட வேரியன்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் நான் சொல்ல வந்தது, பேக்குக்கும் லேக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ லேயில் அவர் சொன்ன மாதிரி என்ன அமௌண்ட் என்ட்ரு பண்ணுறோமோ அந்த அமௌண்ட்டு தான் இங்கே வந்துட்டு ப்ராஃபிட்டாக காமிக்கும். ஸோ இப்போ நான் வந்து 2000 என்ட்ரு பண்ணுறீங்க, டோட்டலாக மொத்தம் 17,600 போட்டிருக்கிற மாதிரி இங்கே காமிக்குது. ஸோ இந்த மாதிரி தான் லேயில் வந்து சின்ன அமௌண்ட்டில் பெரிய அமௌண்ட் போட்ட மாதிரி காமிக்கும். ஸோ இதுவே பேக்கில் என்ன அமௌண்ட் போட்டோமோ 1000 போட்டோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பாயிண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ராஃபிட் அமௌண்ட் காமிக்கும். இதில் வந்துட்டு அப்படி கிடையாது. நம்ம என்ன அமௌண்ட் என்ட்ரு பண்ணியிருக்கோமோ அதுதான் ப்ராஃபிட் அமௌண்ட்டாக காமிக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த அமௌண்ட் நமக்கு வேணும்னா இன்னும் பாயிண்ட் குறைஞ்சிச்சுன்னா நமக்கு அந்த 2000 நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். எப்படி 2 டீமுக்குமே 2 பேருக்குமே நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி சேஃப் அண்ட் கேமாக நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஒன் சைடாகவே வேணும் அப்படின்னா நீங்கள் இப்படி விட்டிங்கன்னா 2000 கிடைக்கும். ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ. பை பாய்.